முன்னாடிலாம் சொல்லுவாங்க இந்த சின்ன கடையிலலாம் சாப்பிடாதீங்க, பழைய கறி பழைய ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கடையில் போனீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைஜீன் என்னன்னு இப்போ பார்ப்போமா. சென்னையில் முகப்பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. இப்போ ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிலாம் ஒரு பெரிய ஹோட்டலா அப்படின்னு எவனும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, அப்படிதான் சொல்றாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி சாப்பிட போயிருக்காங்க. போயிட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் பண்ணார்ல அந்த நபரோட பொண்ணு ஒரு மட்டன் பீஸ் எடுத்து கடிக்க பார்த்துருக்காங்க. முடியல, என்னோட அப்பா கிட்ட கொடுத்து கடிச்சு தர சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்துருக்காரு, அதில் ஃபுல்லாக புழுவா இருந்தது. அதை பார்த்ததும் அந்த நபர் ஷாக் ஆகி அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்ல உள்ள நபர்களை கூப்பிட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இது அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியலன்றதுக்காக நான் இதை உடைச்சி கொடுக்குறேன். உடைக்கும் போதே பார்த்துங்க, இதில் இது என்னது சார்? என்னது சார் இது? சொல்லுங்க, என்னது சார் இது? இல்லை சார், இவ்வளோ நேரம் என் பொண்ணை நீங்கள் செல்லம் கொஞ்சம் இருந்தீங்கல்ல, அந்த குழந்தைக்கு இதை நீங்கள் இது எப்படி விஷமா இது? உங்கள் குழந்தைக்கு புழு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடுப்பீங்களா? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லாம் அந்த சின்ன சின்ன மீன்களையே ஃபோக்கஸ் பண்ணி பெரிய மீன்களை விட்டுறாங்களோ.